வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வந்து எலும்பு சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது நல்லா காயட்டும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா தான் இந்த எலும்பு சூப்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் வந்து அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் இந்த மாதிரி பாதி வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம், அதோட பச்சை வாசனை போகிற வரையும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் இது கூட வந்து கழுவி வச்சுருக்க எலும்புகளை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எலும்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு தடவை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம எலும்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு சூப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ நான் வந்து விசில் வைக்க போகிறேன். நான் வந்து 6 விசில் வைக்க போகிறேன். உங்கள் கறி எந்த அளவுக்கு வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 6 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நான் குக்கர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து எலும்பு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்மளுக்கு கறியெல்லாம் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் தமிழ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.